உறுதிக்கு அனைவருக்கும் நன்மை வணக்கம். நீங்கள் நினைத்திருப்பது மனிதனின் சமூகம். அன்பர்களே, வவுனியாவில் பழைய பஸ் ஸ்டாண்ட், புதிய பஸ் ஸ்டாண்ட், இதுக்கு நடுவில் போகலாம் இருக்குது. இதுக்கு முன்னாக பனை வாழ்வின் விருட்சம், நாட்டின் சுபீட்சம் தேசிய கண்காட்சி 2026 எங்கள் வவுனியாவில் நிகழ்கின்றது. இது இன்றைக்கு மட்டுமாம்மா? இல்லை, இது வந்து சண்டே மட்டும். ஒவ்வொரு வருஷம் நடக்கிறதா இல்லை? இல்லை இல்லை, இது 2 இயர்ஸுக்கு அப்புறம் நன்றி. டேப்லெட் வச்சிருக்கேன். ஒரு நாளும் 2 சாப்பிடுது. பாவிக்க கூடாது. அப்படியா? வவுனியாவில் தேசிய கண்காட்சி பனைவளத்தின் பெருமை 7/8/2026 அன்று வவுனியா தேசிய கண்காட்சி விளையாட்டுத் திடலில் தேசிய கண்காட்சி ஆரம்பமானது. இது பனம்பழ சோப், இது பனம்பழ ஷாம்பு, அதோட இது வந்து சங்குப்பூ, அதில் இருக்க சோப், குப்பு மீன் சோப், இது கற்றாழையில் பியூராக செய்த ஷாம்பு, அடுத்தது இது கற்றாழையில் செய்த சோப், இது கற்றாழை ஃபேஸ் வாஷ். அந்த ஜெல் தான் அடியில் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் குளிக்கிட்டு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே மூலிகையா? எல்லா மூலிகை, எல்லாமே எங்களோட ஓன் ப்ராடக்ட். எவ்வளோ காலமாக இதில் நீ செய்ய போகிறீங்க? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினது காளான், முருங்கையில் முருங்கைக்கீரை, பிஸ்கட், முருங்கை அப்பளம், முருங்கை சூப், இதில் தான் ஸ்டார்ட்டில் செய்கிறது. இப்போ ஒரு 6 மாதமாக தான் இந்த காஸ்மெட்டிக் வந்து செய்வோம். பெரிய அளவுக்கு எல்லாரும் மக்கள் பண்ணக்கூடிய இருக்கா? இருக்கு. வணக்கம், நான் கற்பகர நிறுவனத்தின தலைவர். நாங்கள் பனை சார்ந்து வடக்கு கிழக்கில் உள்ள ஆக்களை பனை சார்ந்து படிப்பிக்கிறதுக்கு ஒரு கற்பகர நிறுவனத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். இது வியாபார நோக்கமற்றது, முழுக்க அவர்களை படிப்பிக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது, பிஸ்னஸ் அல்ல. அந்த அவர்களால் இந்த முறை 18 மாணவர்களை படிப்பிக்கிறோம். அவர்கள் வந்து இப்போ 16 மாணவர்கள் அதில் தேறி வந்துட்டு இருக்கணும். அவர்களுக்கு எங்களுக்கு தேவையானது வேண்டாம், ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்குரிய அந்த நாலேஜை நாங்கள் கொடுக்க வேண்டி கிடக்கு. அந்த ப்ராக்டிக்கலால் மரம் ஏறுறது எப்படி, அதில் இருந்து மருந்து பொருள் எப்படி, அதெல்லாம் நாங்கள் செய்து காட்ட வேண்டி கிடக்குது. அப்படியான கல்வியை கொண்டு போய்க்கலாம் எங்களுக்கு வெற்றி வரும். அது சார்ந்தும் உங்களோட உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு கிடைக்குமென்னு சொன்னால் கற்பகரத்தை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகலாம். நன்றி. கற்பகத்தை எப்படி வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் முன்னேற்றத்துக்கு என்ன வழியை நீங்கள் கேட்குறீங்க? படிப்பு அவர்களை நாங்கள் கற்பகரத்துக்குள்ளாலே டிப்ளமா கோர்ஸை கொண்டு போகலாம், இந்தியாவுக்கு கொண்டு படிப்பிக்கலாம். இந்த ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஆள் கற்பகரத்துக்குள்ள படிப்பதன் மூலம் அவர் அந்த நாலேஜை முழுமையாக பரசார்ந்த நாலேஜை எடுக்கக்கூடியா இருக்கும். அந்த நாலேஜை அவர் எடுக்கிறதால தன்னுடைய அந்த சாதியத்தை விட்டுட்டு ஒரு தொழில்துறையை பார்த்து அதை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைக்கு அது வந்து ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கா? இந்த பனைவளத்தின் அழிவுக்களை வந்து ஏற்றத்தாழ்வுன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஏற்றத்தாழ்வுன்றது தான் இப்போ எங்களுக்கு 7% நான் இருந்தது, இப்போ 2% 3% ரேட்டு அந்த தொழிலை செய்கிறார்கள். இதை நாங்கள் தொழில்துறையாக கொண்டு இருக்கல, அதாவது கார்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு கொண்டு இருக்கல. இந்த சாதியம் இல்லாமல் போய் எங்களோட வடகிழக்கான பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது. இது காணும் எங்களோட பொருளாதாரம். இடையில அந்த தடைப்பட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? சாதியம்.